Hi friends, welcome to Marichu Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் ஆஃப்கானி கிரேவி. இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். நான் வந்து 1/4 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சமா உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 7-8 விசில் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து 4 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் நல்லா அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஏலக்காய், அப்புறம் வந்து முந்திரி பருப்பு 25 கிராம், அப்புறம் 1/4 கப் பால் இவ்வளோ எடுத்துக்கலாம். இது இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கலாம். ஓகே, இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மல்லி இலை அந்த பேஸ்ட்டை வந்து இதோடய சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறம் வந்து வெந்தய பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட், நம்ம ஏற்கனவே சால்ட்டு மட்டன் வேக வைக்கும் போது சேர்த்துருந்தோம், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லாத பட்சத்தில் லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதோடு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதை நல்லா பொரிய விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா மட்டன் 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதை வந்து 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க. மட்டன் 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வச்சுக்கோங்க. ட்ரையாக வேணும் அப்படின்னா கூட ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு ட்ரையாக வச்சுக்கிடலாம். இதை வந்து கிரேவியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்பாத்தி, நான் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒயிட் ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு இது ட்ரையாக வேணாலும் வச்சுக்கிடலாம். ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு வந்து ட்ரையாக வேணுன்னா இந்த ஸ்டேஜில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்பாத்தி நான் வச்சு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.